ஊட்டிலேருந்து கேரட்டு, பீட்ரூட் இந்த பீட்ரூட் ஷேப்பில் இன்னொன்று பிங்க் கலர்லேருந்து பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அது வந்து முள்ளங்கி தான் நினைக்கேன். அதுவும் இது எல்லாத்தையும் இலையோட பார்க்கும்போது அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அதுவும் இந்த ஊட்டிக்கு போனால் கண்டிப்பாக கேரட் வாங்கி தான் சாப்பிட்றது. சாப்பிடும்போதே அந்த கேரட்டில் உள்ள இலையும் பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நூடுல்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கேரட்டு, பீன்ஸு அப்படியே வந்து கேப்சிகம் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நூடுல்ஸ்க்கு வந்து கேப்சிகம் போட்டு அப்படியே ஒரு 3 முட்டையும் உடச்சி ஊற்றி அதை வந்து தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். எப்போவுமே நூடுல்ஸ் நான் பண்ணும்போது வந்து அதுலேருந்து பாதி மசாலா தான் எடுப்பேன் நூடுல்ஸில் உள்ளது. மற்றபடி வந்து நானாக வந்து வீட்டில் இருக்க மசாலா போட்டு தான் ரெடி பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேரட், பீன்ஸ் இது கூடயே மசாலாலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நூடுல்ஸை வந்து நம்ம அவிக்கும்போது அதில் வந்து சில பேர் வந்து ஆயில் ஊற்றினா நல்லா உதிரி உதிரியாக வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை வந்து நல்லா அவிச்சிட்டு லைட்டாக உப்பு போட்டு அவிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து குளிர்ந்த தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டாலே நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மசாலா போட்டு அதை கிண்டி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும்.